ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அடிக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் பகவானின் பக்தரும் பெரும் புலவருமான முகவைக்கண்ண முருகனார் பகவானை சந்திக்க முதல் முறை திருவண்ணாமலை வந்தபோது அவர் மீது இயற்றிய பார்வளர் கைலை என தொடங்கும் பாடலை இயற்றி ரமண தேசிக பதிகத்தை எழுதி முடித்து அதை பகவான் முன் அன்புடன் படிக்கத் தொடங்கி, ஆனால் படிக்க முடியாமல் நாக்குழறி தொண்டையடித்து கண்ணீர் மறைத்து நின்றதையும் தன் பக்தர்படும் அவஸ்தையை உணர்ந்த தயாபரரான பகவான் அவரிடம் இருந்து அந்த பதிகத்தை வாங்கி தானே படித்து முடித்து அவரை சங்கடத்திலிருந்து விடுவித்து கருணை கூர்ந்ததையும் கண்டு மகிழ்ந்தோம். இந்த பகுதியில் அவர் எப்படி சிறு சிறு கதைகளை கூறி பக்தர்களின் பெரும் சந்தேகங்களை சுலபமாக விளக்குகிறார் என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 63, விளக்கங்களும் கதைகளும். அந்த காலை வேளையில் ரமணாசிரமம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. பிரதான சந்நிதியில் பகவான் ஆன்ம ஜோதியாக அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் குஞ்சு சுவாமி பணிவோடு நின்றிருந்தார். எதிரே விரித்திருந்த சமக்காலத்தில் பக்தர்கள் அடக்கத்தோடு அமர்ந்திருந்தார்கள். எல்லோர் பார்வையும் பகவான் மீதே இருந்தது. பகவானும் எல்லோரையும் அருள் பொங்க பார்த்து கொண்டிருந்தார். சாந்தமும் அமைதியும் அங்கே நிலவியது. குஞ்சு சுவாமி மெல்ல பகவானிடம், சுவாமி, பக்தர்களுக்கு இன்றைக்கு நிறைய ஐயப்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. தயவு கூர்ந்து தாங்கள் அவற்றையெல்லாம் தெளிவுபடுத்தி அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார். பகவான் புன்னகைத்து, அப்படியா குஞ்சு, உனக்கு ஏதும் ஐயப்பாடு இல்லையோ என்று கேட்டார். எனக்கும் இருக்கிறது. இவர்களுக்கு சொல்லும்போது நானும் கேட்டுக்கொள்வேன் சுவாமி என்றார் குஞ்சு சுவாமி. நல்லது, ஒவ்வொருவராக உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் என்ற பகவான் கருணையோடு பக்தர்களை நோக்கினார். பக்தர் ஒருவர் உடனே, சுவாமி, நீ நான் என்ற பேதம் உடம்புக்கே அன்றி ஆத்மாவுக்கு இல்லை என்று உபதேசிக்கிறீர்கள். இதை இன்னும் விளக்கமாக தெளிவுபடுத்தினால் எங்களுக்கு நன்றாக புரியும் என்று வேண்டினார். நல்லது, உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன். அதிலிருந்து இதற்கான தெளிந்த விளக்கம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று கூற, சொல்லி அருளுங்கள் பகவானே என்றார்கள். மகரிஷி அந்த கதையை சொல்லலானார். ரிபு என்ற ஞான முனிவரிடம் நிதாகன் என்பவன் உபதேசம் பெற்று மாணாக்கனாக இருந்தான். எங்கும் பறந்து ஏகமாய் நிற்கும் பரபிரம்மத்தின் சத்திய நிலையை பற்றிய ஞானம் அந்த நிதாகனுக்கு இன்னும் உறுதிப்படவில்லை. அவன் நன்றாக படித்தவன், அறிவாற்றல் உடையவன். ஆனாலும் மெய்ஞானம் வரவில்லை. நகரத்தில் நிதாகன் வாழ்ந்தான். கர்மங்களில் ஈடுபட்டிருந்தான். அவனை சோதனை செய்வதற்காக ஒரு நாள் ரிபு முனிவர் ஒரு பட்டிக்காட்டானைப் போல வேடம் புனைந்து அவனிடம் சென்றார். அந்த சமயத்தில் அரசன் வீதியில் பவனி வந்து கொண்டிருந்தான். அந்த பவனியை நிதாகன் மிகவும் சிரத்தையோடு கவனித்துக் கொண்டிருந்தான். பட்டிக்காட்டானாக சென்ற ரிபு முனிவர் நிதாகனை பார்த்து, இது என்ன இவ்வளவு ஆரவாரம், இவ்வளவு கூட்டம் என்று கேட்டார். ராஜா பவனி போகிறார் என்று நிதாகன் சொன்னான். ராஜாவா? பவனி போகிறாரா? யார் ராஜா என்று ஆச்சரியத்தோடு பட்டிக்காட்டானாக வந்த முனிவர் கேட்டார். அதோ யானை மேல் அமர்ந்திருக்கிறாரே, அவரே ராஜா என்று விடை கூறினான் நிதாகன். ராஜா யானை மேல் இருக்கிறாரா? 2 வஸ்துக்களை காண்கிறேன். அந்த 2 பேரில் யார் ராஜா, யார் யானை? நிதாகனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன இது, நான் தான் காட்டினேனே. ராஜாவையும் யானையையும் தெரிந்து கொள்ள முடியவில்லையா? அட பைத்தியக்காரா, மேலே இருக்கிறவர் ராஜா, கீழே இருப்பது யானை என்றான். கோபித்து கொள்ள வேண்டாம், எனக்கு தெரியவில்லை, அதுதானே கேட்கிறேன் என்றார். இப்போது தெரிந்து விட்டதா என்றான். நான் இன்னும் முட்டாளாகவே இருக்கிறேன். உன்னை கெஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். ராஜா மேலே, யானை கீழே என்றாயே. மேல் கீழ் என்றால் என்ன?
அதுவே எனக்கு தெரியவில்லையே என்றார். அட அடி முட்டாளே, பிரம்மாண்டமான யானையை காட்டினேன், ஆடை அணி அணிந்த அரசனையும் காட்டினேன். மேலே இருக்கிற ராஜாவை உனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. மேல் கீழ் என்பதே தெரியவில்லை. கண்ணால் கண்டும் உனக்கு விளங்காவிட்டால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எங்கே குனி என்றான் நிதாகன். அவனுக்கு கோபம் புத்து கொண்டு வந்தது. பட்டிக்காட்டான் மறுபேச்சு பேசாமல் குனிந்தான். அவன் தோளின் மேல் நிதாகன் ஏறிக்கொண்டான். இப்போதாவது புரிகிறதா உனக்கு? நான் தான் ராஜா, நீதான் யானை. நான் மேலே இருக்கிறேன், நீ கீழே இருக்கிறாய். விளங்குகிறதா? நிதாகன் படபடப்பாக கேட்டான். பட்டிக்காட்டான் நிதானத்தை இழக்கவில்லை. இல்லையே, இன்னும் தெளிவாகவில்லையே. யானை ராஜா இரண்டும் முதலில் விளங்கின. இப்போது மேல் கீழ் என்பவையும் ஒருவாறு புரிகின்றன. ஆனால் மற்றொரு சந்தேகம் அல்லவா வந்துவிட்டது. நான் மேல் நீ கீழ் என்றாயே, நான் நீ, இந்த இரண்டும் எனக்கு புரியவில்லை. இந்த இரண்டும் எவற்றை குறிக்கின்றன? கிருபையோடு இதையும் விளக்க வேண்டும் என்று கேட்டான். அதுவரைக்கும் நிதாகனுக்கு சுலபமாக இருந்தது. பட்டிக்காட்டானை கண்டு ஏளனமாக இருந்தது. கோபமும் வந்தது. நான் நீ என்ற வேறுபாட்டை விளக்க வேண்டும் என்று பட்டிக்காட்டான் கேட்ட உடனேயே அவனுக்கே மலைப்பாக போய்விட்டது. நான் நீ என்று பேசினேன். அவற்றின் பொருள் என்ன? ராஜா யானை இரண்டையும் எளிதிலே காட்டிவிட்டேன். நான் நீ இந்த இரண்டையும் எப்படி காட்டுவது? நான் இவற்றை உணர்ந்தேனா? என்னையே நான் உணர்வில்லை போலத்தானே இருக்கிறது. ஆம், நான் என்பதே இன்னும் எனக்கு தெளிவாகவில்லையே. நிதாகன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அப்போதுதான் அவனுக்கு உண்மை விளங்கிற்று. இங்கே நிற்பவன் பட்டிக்காட்டான் அல்ல, எனக்கு உண்மையை உணர்த்த வந்த ஞான குரு. இப்படி என்னை சுமந்தாவது உண்மையை உணர்த்தும் கருணை நம்முடைய குருநாதர் ரிபுவுக்குத்தான் உண்டு. இவர் நம் குருநாதரே என்று தோன்றியது. உடனே கீழே குதித்தான். முனிவருடைய காலை பற்றி கொண்டான். நீ நான் என்ற பேதம் உடம்புக்கே உரியது என்பதை ரிபு இப்படி தன் சீடனுக்கு உணர்த்தினார் என்றார். பகவான் கதையை சொல்லி முடித்தபோது மற்றொரு பக்தர், பகவானே, ஆத்ம நிஷ்டை செய்வது எப்படி என்று கேட்டார். ஒரு நாய் தன் எஜமானனை விட்டு தப்பி வந்துவிட்டால் மறுபடியும் அது மோப்பம் பிடித்து கொண்டே எஜமானனை அடைந்து விடுகிறது. அவனுடைய உயரம், அவன் அணிந்த ஆடைகள் முதலியவற்றை கொண்டு அவனை அறிவதில்லை. அவற்றிலும் நுட்பமான மோப்பத்தால் அது தெரிந்து கொள்கிறது. அப்படியே ஆத்ம சாட்சா்காரம் அடைய வேண்டுமானால் அகந்தையற்று ஆத்ம நிஷ்டையை அபியசிக்க வேண்டும். ஸ்தூலம், சூஷ்மம், காரணம் என்னும் 3 தேகங்களை உடையது அகந்தை. நம்முடைய விசாரம் அகந்தையே சார்பாக கொள்ளுமானால் ஆத்ம ஞானம் வராது. ஏனெனில் ஆத்மா இந்த சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது. நாய் எப்படி மற்ற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு மிகவும் கூர்மையாக மோப்பம் பிடித்து நெடுந்தூரத்தில் உள்ள எஜமானனை கண்டுபிடித்து விடுகிறதோ, அப்படியே ஆத்ம விசாரத்தில் நாம் இறங்க வேண்டும். ஆத்ம விசாரத்தில் உன் அனுபவத்தின் பிரதான ஆதாரமாகிய தன்மை என்னும் அகம் விருத்தியே உனக்கு தவறாத உபாயமாகும். அதை தவிர மற்ற எந்த உபாயமும் ஆத்மாவை அடைய நேரான சாதனம் ஆகாது என்றார் மகரிஷி. இன்னொரு பக்தர், ஆத்மானுபூதி அடைவது எப்படி சுவாமி என்று கேட்டு பகவான் முகத்தை பார்த்தார். அதற்கு பகவான், அனுபூதி என்பது புதிதாக அடைகிறது அன்று, அது எப்போதுமே ஆத்மாவுடன் இருக்கிறது. மாயையினால் நான் இன்னும் அனுபூதியை அடையவில்லை என்ற மயக்கம் இருக்கிறது. அந்த மயக்கத்தை தொலைப்பதுதான் இப்போது அவசியமான காரியம். அது போய்விட்டால் அனுபூதி உண்டாகும். சும்மா இருத்தல் அல்லது சாந்தியே அனுபூதி. ஆத்மா இல்லாத வேளை இல்லை. சந்தேகமோ அனுபூதி அடையவில்லை என்ற உணர்ச்சியோ இருக்கிற வரையில் அவற்றை ஒழிக்க முயல வேண்டும். இவை ஆத்ம அனாத்ம சேர்க்கையால் ஏற்படுவன. அனாத்மா மறைந்தால் ஆத்மாவே நிற்கும். முன்பே இருக்கும் இடத்தை வேண்டாத பொருட்கள் அடைத்து கொண்டிருக்கின்றன. அந்த பொருட்களை எடுத்துவிட்டால் இடம் இருப்பது தெரியும். அனுபூதி வெளிப்படாதபடி மறைத்து நிற்கும் பிரமையை ஒழித்துவிட்டால்
ஆத்மா அனுபூதிமானாக நிலவும் என்று விடையளித்தார். மற்ற விளக்கத்தையும் கதையும் அடுத்த வீடியோவில் காண்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போதுதான் நமக்கும் சற்று கிரகித்து கொள்ள சுலபமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.